ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட மேரிடு ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஒரு வழியாக ஜங்குக் எல்லா உண்மையும் சொல்லி முடிக்க நீங்களோ அப்படியே கண்ணில் தார தரையா வழியா நீ ரொம்ப பாவம்னா அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு அவனும் கண்ணை தொடச்சிட்டு ஆமாடா அப்படிங்கிறான். அண்ணா இப்போது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. போகலாண்டா, நம்ம வீட்டுக்கு போகலாம், இனி உனக்கு அவன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்ல, இல்லைண்ணா என்ன என் வீட்டில் விட்டுருங்க அப்படிங்கிறீங்க. வாட் அப்படின்னு அவனுக்கும் ஷாக். என்னம்மா நீ என்ன திரும்பவும் அதே சொல்கிற, உனக்கு புரியுதா இல்லையா? அவன் உனக்கு வேணாம். நான் சொன்ன கதையில் அவன் உண்மையில லவ் வச்சுருந்தான்னு சொன்னனே, அதனால் திரும்ப அவன்கிட்ட போகணுன்னு நினைக்கிறியா? நீ என்ன முட்டாளாமா? அவனோட காதல் பெருசு தான், உன்னை இல்லைன்னு சொல்லலை. உன்னை காப்பாற்றினான், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ அந்த காதல் அவன்கிட்ட இல்லை. எப்போ ஈவா செத்தாலோ அப்போவே அவன் மனசில் உனக்கான காதலையும் குழி தோண்டி புதைச்சிட்டான். அது செத்து போச்சுமா. அப்படி உன்னை லவ் பண்ணவனாக இருந்திருந்தா இப்படி உன்னை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டான். தோ இப்போ நான் அடிச்சிருக்க மாட்டான். நான் உன்னை பிடிக்கும் போது அவன் ஏன் பொண்டாட்டின்னு உன்னை என்கிட்டேருந்து பிரிச்சிருக்கணும். அதை கூட பண்ணலாமா? அவன் பார்த்துக்கிட்டே தானே நின்னா, மரம் மாதிரி எதுக்கும் ரியாக்ட் பண்ணலை. இப்போ உன்னை தூக்கிட்டு வரும்போது கூட இனி உனக்கு அவள் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ கூட அவன் எந்த ரியாக்டும் பண்ணலையே. எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்காமல் இருந்தால் தான் அவன் புருஷன். ஆனால் அவன் அப்படி இல்லையம்மா. உன்னை இவ்வளோ நாள் என்னென்ன பாடுபடுத்தினான். அதெல்லாம் தாண்டி இப்போ கூட அவள் ஏன் பொண்டாட்டி, நீ யார் தூக்கிட்டு போகன்னு என்கிட்டேருந்து அவனை பிடுங்கவும் இல்லை. அவன் எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் நின்றுட்டுருந்தான். அப்போது இப்போ கூட நான் தூக்கிட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சே, உன்னை எங்கன்னு தேடிட்டு கூட வரல. நீ அவனை ஏமா திரும்பவும் புருஷனாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிற? உனக்கு அவன் வேணாம், புரிஞ்சுக்கோ. அவனா அவனை தேடி வந்தால் கூட நீ இப்போ நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அப்படி நீயா அவனை தேடி போகாதம்மா. இப்படி தேவையில்லாத இடத்துல நம்ம வைக்கிற அன்பு குப்பைக்கு சமமாயிரும். உனக்கு அது மாதிரி நடக்கக்கூடாதுடா. ஏற்கனவே நீ பட்டதெல்லாம் போதும். நீ பிடிவாதமாக இருந்தனால மட்டும்தான் இத்தனை நாள் என்னால் உங்ககிட்ட எதுவும் பண்ண முடியல. இதுக்கும் மேலேயும் நீ அப்படி இருக்கணும் நான் விரும்பலை. ப்ளீஸ்டா, இனி அங்கே போகாத. நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு. அவனா வந்து உன்னை கூப்பிட்ற வரைக்கும் நீ போகாத. அப்படி அவன் வல்லாட்டியும் பரவாயில்ல, இனியும் நீ நம்ம வீட்டிலே இருந்துடா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான் ஜங்குக். உங்களுக்கோ என்ன சொல்கிறதில்ல. நீங்கள் அப்படியே ஜங்குக்க என்ன நான் சொன்னேன், அவர் வந்து என்னை கூப்பிடுவாரா? நடக்காத காரியம். அவர் என்னை கூப்பிடவே மாட்டார் இந்த ஜென்மத்தில். அவருக்கு ஈகோ அதிகம், அதுவும் என் விஷயத்துலனா ரொம்ப அதிகம்ண்ணா. அண்ணா ஒரு விஷயம் சொல்லணும், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அவங்க ஈவா அண்ணி இறந்தது எனக்கும் வருத்தம் தான், கொடுமையான விஷயம். அவங்க அப்படி அல்பாயுசில் போயிருக்கக்கூடாதான். ஆனால் இதுக்கு நீயோ நானோ யாருமே காரணம் இல்லையே. அவங்க இறந்துட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க இறந்து போனது வருத்தமாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக உயிருக்கு உயிராக ஒருத்தையை லவ் பண்ணார் அப்படிங்கிறீங்களே. அப்படி லவ் பண்ணவளை யாரோ ஒருத்தருக்காக எப்படி இப்படி பழி வாங்க முடியும்? என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியலண்ணா. அவர் தப்பாகவே புரிஞ்சிட்டு இருந்திருக்கட்டும். அப்போது இப்போ உண்மை தெரிஞ்சதுனால என்னை மனுஷியாக மதிக்கிறாரா? என்கிட்ட புருஷன் நடந்துக்கிறாரு, ஒரு மனுஷனாக நடந்துக்கிறாருன்னு சொல்லலாமா? அப்போது ஒரு வேளை உண்மை தெரியாமல் நீ தான் கொலைக்காரன்னு இன்னும் தப்பாகவே புரிஞ்சிட்டு இருந்தா அப்போது என்னை கொன்னுருப்பானா? சொல்லுண்ணா, என்ன கொன்னுருவாரானா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு வார்த்தையில், அண்ணா உனக்கு ஒன்று தெரியுமா, என் பர்த்டே அப்போ நீங்கள் விஷ் பண்ணீங்க, வீட்டிலேருந்து எல்லோரும் விஷ் பண்ணாங்க. அப்போ அவருக்கும் என் பர்த்டே தெரியும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு விஷாவது பண்ணுவார். இல்லை வேலை பிஸியில் மறந்துருந்தாலும் நம்ம அவரை முன்னாடி போய் ரெடியாகி நின்னா அட்லீஸ்ட் என்ன எதனாவது கேட்பார். பர்த்டேன்னு சொன்னால் விஷ் பண்ணுவார்னா ஆசையாக அவருக்காக ரெடியாகி போய் நின்னதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமாண்ணா? அடித்தாருண்ணா. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்தார். அப்படி அடிச்சுட்டு ஒரு நாள் கூட கில்ட்டாக ஃபீல் பண்ணலண்ணா. அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவும் இல்லை தான்.
ஆனால் நானும் மனுஷி தானேண்ணா, எனக்கும் வலிக்கும்லண்ணா. அப்போல்லாம் கூட எனக்கு தெரிலண்ணா இவருக்கு என்னடா பிரச்சனை, ஏன் என்னை பார்த்தா கோபப்படுறாரு, பிடிக்காம கீது ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களோன்னு என்னென்னமோ நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது, அவருக்கு காதலை விட கட்டின பொண்டாட்டியை விட அவரோட ஈகோ தான் பெருசு. ஆனால் நான் அப்படி இல்லைண்ணா, நான் அப்படி இல்லை. நான் வளர்ந்த விதமாக இல்லை, எனக்கு அவரை பிடிச்சதுனாலையோ தெரியல, என்னால் அவரை அதிர்ந்து ஒரு வார்த்தை பேச முடியாது. சில நேரம் கோவம் வந்து நானா ஏதாவது பேசுவேன், அதோட சரி. அதுக்கப்புறம் அவர் தான் வேணும்னு சின்ன பிள்ளை மாதிரி அடித்தவங்க கிட்டே போய் அடக்கலாம் தேடுற குழந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் வேணும்னு தோணும். அவர் கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னு தோணும். அவரை மாதிரிலாம் எனக்கு பழி வாங்க தெரியாதுண்ணா, எனக்கு அது வரவும் வராது. என் காதலுக்கு சுயமரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைண்ணா. அவர் அடித்தாலும் துரத்தி விட்டாலும் அவர் காலடியிலே போய் கிடக்கிற அப்படி ஒரு ஜென்மமாக தான் நான் இருக்கேன். எனக்கு அவரை பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும். ப்ளீஸ்ண்ணா, என் வீட்டிலே விட்டுரு. ஆமாண்ணா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூஞ்செல்லாம் தொடச்சிருக்காரு. ஜங்குக்கும் ஒன்றும் புரியல. இவ்வளோ சொல்கிறோம், எல்லாம் பண்ணி அந்த பிள்ளை அதே திரும்ப திரும்ப சொல்லுது. ஆடியன்ஸ்லாம் கடுப்பாக வர மாதிரி தான் ஜங்குக்கும் கடுப்பாக வராரு. பைபிள் எனக்கே இரிட்டேட் ஆகுது. யார் சாமி நீ, சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போமா அங்கிட்டு ரிவெஞ்ச் எடு, நானே சொல்லி கொடுக்குறேன். அப்படியே உங்களை பார்த்து, இங்கே பாருமா, இப்போ நீ ரொம்ப விரக்தியில் இருக்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு அண்ணனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தயாங்க பற்றி நல்லா தெரியும். அவன் இப்போ ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிட்டான், ஆனால் என்றைக்குமே அவனோட காதல் ட்ரூ. ஏன்னா உன்னை காப்பாற்றிட்டு உயிருக்காக போராடினார். இன்னும் என் கண்ணு முன்னாடி இருக்கு, இத்தனை நாள் கோமாவில் இருந்திருக்கான். ஸோ அவன் காதல் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்னதான் இருந்தாலும் அவன் காதல் ட்ரூ. அதை அவன் கொஞ்சம் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டான், அது தப்பான புரிதல்னால அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்ல நான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கோ காதல், உண்மையான காதல். ஆமாண்ணா, அவர் காதல் உண்மையானது. ஆமாம், உண்மையான காதல் தான். ஆனால் என்ன, கொஞ்சம் சுயநலமான காதல். என்ன புரியலையா? அவரோட காதலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா நான் ரொம்ப நல்லவன், என்னை தூக்கி வச்சு கொண்டாடுவார். இதே தப்பாக இருந்தால் என்ன அடி அதால் வரைக்கும் கொண்டு போய் வச்சு கொல்ல கூட தயங்க மாட்டார்ண்ணா. அப்படியாப்பட்ட காதல், அப்பேற்பட்ட காதல் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு தடவை ஈவான்னு ஒருத்தி காதலை கொடுத்து முழுசாக ஒரு நாள் கூட உன்னால் வாழாமல் இறந்து போயிருக்கலாம். ஆனால் சாரா அப்படி இல்லை, அவள் உன் மேலே உயிரே வச்சுருக்கா. அவளோட காதலை நான் பார்த்துருக்கேன். இப்போது இவ்வளோ பயப்படுறவ தான், ஆனால் தான் மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கா பார். அங்கே நிற்கிற அவள் தயாங்கு இப்படி ஒரு தங்கச்சான்னு என்னையே பிரமிக்க வச்சுட்டா. அவள் காதல் ட்ரூனா நீ ஈவாவையும் நினச்சிக்கிட்டு அவளோட காதலை உதாசீனப்படுத்திடாத. அவள் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறா. காதலிக்கிறத விட காதலிக்கப்படுறது ஒரு சுகம், அதெல்லாம் வரும்னா உனக்கு கிடச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாத. காதல்லாம் அதில் என்ன இருக்குது தெரியுமா? காதலிச்சவ ஐயோ ஏண்டா காதலிச்சோன்னு ஃபீல் பண்ணாமல் இவனை தான் காதலிச்சேன், இவனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவனோட தான் வாழ்க்கை பூரா வாழுவேன்னு சொல்லி கைப்பிடிக்கிறாப்பார். அதுதான் உண்மையான வெற்றி. அது உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். எப்பவும் சாராவணி கைவிட்டுறக்கூடாது, நீ அவளும் ஒன்றா இருக்கணும்னா அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறீங்க. ஜங்குக்கோ இங்கே பார், சாரா யார் என்ன எதுவுமே தெரியாமல் தான் காதலிக்க ஆரம்பித்தேன். அவள் தயாங்கோட தங்கச்சின்னு தெரிஞ்சும் இன்னும் அந்த லவ் அப்படியே தான் இருக்குது. ஈவா கிட்ட எனக்கு கிடைக்காத லவ் சாரா கிட்ட கிடைக்கும்னு நம்புகிறேன். சாரா தான் என்னோட எல்லாம். ஈவாவுக்கு நான் கொடுக்காத லவ்வையும் சாராவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவள்னாலும் ஒன்றா இருப்போம், நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்ல. ஆனால் இந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் ஆம்பளைங்களை நம்பவே பயமாக இருக்குண்ணா. அது அண்ணாவாக இருந்தாலும் சரி, அவனுங்களை தான் நம்ப ரொம்ப பயமாக இருக்குது. எது அப்படின்னு ஜங்குக்கு பார்க்க, ஆமாண்ணா எனக்கு தெரியும் உன் மனசில் நான் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன்னு, உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும், நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி தெரியும் போது
என்னால் இதை சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா நீயும் எனக்காக பழி வாங்குற, அது வாங்குற, இது வாங்குறேன்னு யாராவ கஷ்டப்படுத்திடாதனா. அவள் பாவம், அவள் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறா. அவள் தாங்கிக்க மாட்டா. ஏன் என்னால் கூட அதை ஏற்றுக்க முடியாது. யாரும் யாருக்காகவும் பழி வாங்குறேன்னு அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட பொண்ணுங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு பண்ணிங்கன்னா அது உங்களோட வெற்றி கிடையாது, கேவலமான வேலை. ப்ளீஸ்ண்ணா, நீ அப்படி தயவு செய்து பண்ணிடாத. உங்கள் மனக்குமுறல் நல்லாவே ஜங்குக்கு புரியுது. இப்போ தான் அவன் யோசிக்கிறான், தாங்கே சொல்ல நம்ம ஏன் சொன்னோம், பேசாமல் நம்ம சொல்லாமல் இருந்துக்கலாமோ. சொன்னதுக்கப்புறம் தங்கச்சி சந்தோஷமாக வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா அவள் இன்னும் தான் ஃபீல் பண்ணுறா. அதுவும் அந்த வீட்டுக்கே போகிறேங்கிறா. இப்போ அவனை மீட் பண்ணும்போது உன் மனசு எவ்வளோ வலிக்கும். தப்பு பண்ணிட்டேன், பேசாமல் நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த உண்மைகளை அப்படின்னு ஒரு மாதிரி ஜங்குக்கோ கில்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரான். ஸோ வந்து தயாங்கோட வீட்டு வாசலில் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணா. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு, அப்போ கல்யாணம் ஆகி வந்ததுமே உன் வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது, நீயும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான்ல தயாங். அதுதான் ஞாபகம் வருது. அப்படியே நீங்கள் காரை விட்டு இறங்கி, அண்ணா அண்ணா உள்ளே வரலான்னா கூப்பிட மாட்டேன், கூப்பிடவும் முடியாது. ஏன்னா என் புருஷன் நம்ம வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது, நானும் அங்கே போகக்கூடாதுன்னு கல்யாணம் மறுநாளே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார். அதனால் நீ என் அண்ணாவை இந்த வீட்டுக்கு வராத, முடிஞ்சா சாராவை கல்யாணம் பண்ணி அவளோட ஹஸ்பண்டாக இங்கே வானா. உனக்கும் எனக்குமான உறவு இந்த ரோட்டோட முடிஞ்சு போச்சுன்னா அப்படின்ட்டு அப்படியே கண்ணில் டியோஸோட ஒரு மாதிரி நீங்கள் பேச ஜங்குக்கோ ஏற்கனவே வேதனை இருக்கிற மேலும் மேலே வேதனைப்படுத்திட்டோமோன்னு அவனுக்கோ அண்ணானா மனசெல்லாம் வலிக்குது. ஹிராமா அதாடா, ஏம்மா நீ பழசெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற, அதெல்லாம் நினைக்காதம்மா. அவன் ஏதோ அப்போ இருந்த மைண்ட் செட்டில் கோவத்தில் பேசியிருப்பான், மற்றபடி எதுவும் இருக்காது அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணாலும் நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்க. ஜங்குக்கோ, இங்கே பாருமா, மனுஷனா தப்பு பண்ணுறது சகஜம். அவன் ஏதோ தெரியாமல் புத்தி கெட்டு போய் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டான். அதுக்கு முக்கால்வாசி நானும் காரணமாயிட்டேன். முதல்ல இந்த அண்ணனை மன்னிச்சிருமா. அண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி தாம்மா அவனும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். ப்ளீஸ்டா, இந்த பிரச்சனையை இதோட விடு. இதனால தான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தால் போல் எனக்கே இப்போ வேதனையாக இருக்குது. ஏண்டா சொன்னோன்னு இருக்குது, நானும் பேசாமல் இருந்திருக்கலாம். சரிடா, என்னால் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ நேற்று வரைக்கும் எப்படி அவனோட இருந்தியோ அதே மாதிரி சகஜமாக இருடா. நான் வரேன், நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு மனசை போட்டு உழட்டிக்காத அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஜங்குக்கோ வீட்டுக்கு வானும் கூப்பிட முடியல, இங்கே இருன்னு சொல்ல முடியாமல் கஷ்டமாக அவன் கிளம்பி போகிறான். நீங்களும் ஜங்கு கிட்ட ட்ரை பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரீங்க. மழை பெஞ்சிட்ருக்கனால அப்படியே நனைஞ்சிக்கிட்டே தான் அப்படியே வீட்டுக்குள்ளே வர உங்கள் அத்தை தான் குறுக்க வந்து, என்னம்மா இது இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அது இல்லாத வரும்போது லைட்டாக அப்படிங்கிறீங்க. எங்கள் அம்மா லைட்டாக நனைஞ்ச மாதிரி இருக்குது. ஆட்டோவில் வந்தியா, அதை அப்படி நனைஞ்சு வந்திருக்கியா? உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, நம்ம வீட்டில் இத்தனை கார் இருக்குது, இதில் ஏதோ ஒன்று எடுக்கலாம்ல, எதுக்குமா ஆட்டோவில் போயிட்டு வர? என் பையனுக்கு தெரிஞ்சால் என்னென்னப்பா, அவனுக்கு தெரிஞ்ச ஒன்று எப்படி தான் அலோவ் பண்ணுறான்னு தெரில. அவங்களும் வந்துட்டு அதே இதையும் பேசிட்டு சரிம்மா போய் தலையை தொட்டு அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு அங்கேருந்து நகர போக அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கும் வந்துட்டு மைண்டெல்லாம் ஆட்டோவில் போக சொன்னதே அவன் தானே, அவன் எங்கே என்னை பற்றி ஃபீல் பண்ண போகிறான் அப்படின்னு அப்படியே வரீங்க. எப்பவும் போல் லிஃப்ட் பக்கம் போயிட்டு இதில் இன்றைக்கி நம்ம போயிருக்கோம், நமக்கு எப்போவுமே கால்நடை சர்வீஸ் தானே, நம்மளை படியில் தானே நடக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே இருந்திருப்பீங்க, அதையும் விட மோசமான நிலைமை. ஸோ லிஃப்ட்டை இப்போ கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே படியில் தான் நடந்து போக அதையும் உங்களை என்னம்மா லிஃப்ட்டுக்குள்ளோட போகாமல் இப்படி நடந்து போகிற அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பழகிருச்சு அப்படின்னு கடைன்னு மேலே வந்துடுறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல, இந்த பொண்ணு என்ன விசித்திரமாக நடந்துக்குது. வந்த நாள்லேருந்து அதை நோட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்கவும் முடியல. அதை நான் சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல. இப்போ சொல்லியுமே நீங்கள் பட்டுக்க தானே வந்தீங்க. அதனாலேயே அவங்க இதுதான் இந்த பொண்ணோட பிஹேவியரா, இல்லை ஒரு நாள் நல்லா இருக்கா, ஒரு நாள் ஏன்னா அப்படி இருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. மேலே அப்படியே ரூமுக்கு வந்து கதவு திறந்தா தாங்கும் நனைஞ்சு தான் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கான். அவன் தலையிலேருந்து தண்ணி சொட்டி அப்படியே அது கீழே டைல்ஸில் தொட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. அப்படியே கிராஸ் பண்ண அவனும் வந்துட்டு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜில் நடந்த சம்பவத்தை பற்றிலாம் இன்னும் வீட்டில் எந்த பிரளயத்தையும் கலப்பலை. எப்படி நீங்கள் வருவீங்க என்ன எதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு தான் அவன் அமைதியாக உட்காந்துருக்க. நீங்களும் வந்தவங்க அவனை திரும்பி கூட பார்க்கல. அப்படியே அவனை கடந்து நகர்ந்து போக அவனும் உள்ளே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் போய் அப்படியே கபோர்டு ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு சேஞ்சிங் ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. அவனும் சரி
பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு டவலை எடுத்துகிட்டு குளிக்க போயிடான். அவன் வெளியில் வந்து பார்க்கும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் குப்பரை அடித்து கிடக்குறீங்க, தலை முடிய கூட அவுத்து விடலை, அப்படியே ஈரத்தோடு இருக்குது. ஸோ குளிச்சுட்டு தலை தொட்டிக்கிட்டு வந்தவனும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் தலையை தொட்டு பார்க்குறான், ஈரமாக இருக்குது, நான் அப்படியே படுத்துருக்கா அப்படின்ட்டு தலை பின்னாலெல்லாம் அப்படியே அவுத்து விடுறான். அவுத்து விட்டு ஹேர் ட்ரையர்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே உலர்த்தி விடுறான். அப்போ அப்படியே எக்கி மூஞ்ச பார்க்குறான். நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்குறா அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆக்சுவலி அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, எத்தனை நாள் தெரிஞ்சே அடிச்சிருப்பான். அப்போல்லாம் கூட கோவப்பட்டதில்லை நீங்கள், இப்போல்லாம் கோவப்படாதவ இப்போ தெரியாமல் தானே அடித்தேன், அதுவும் நான் சாரா அடிக்கும்போது இவ்வளோ தான் குறுக்க வந்தா, அது அவளுக்கே நல்லா தெரியும், அப்போ நான் அவளை வேணும்லாம் அடிக்கலைங்கிறது அவளுக்கு புரியும், அதனால் நம்ம மேலே கோவப்பட மாட்டா அப்படின்னு சாரா நினச்சிக்கிறாரு. எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருப்போம். இங்கே சாராவுக்கும் ஒரே குழப்பம். இவங்க 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா என்ன பிரச்சனை ஓடுது, அன்னைக்கும் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, அதை வேற நம்ம பெருசாக்கி விட்ட மாதிரி இருக்குது. அங்கே தாங்கையை பார்த்து அண்ணனை பார்த்து ஜங்குக் பேசுனது அதுக்கு மேலே தலை சுத்துற மாதிரி இருக்குது. அவளுக்கு தான் இன்னும் எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அவளுக்கு இம்மையும் தெரியாமல் மறுமையும் தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. அதை விட கல்யாணம் நின்று போன துக்கம் வேறு. அப்படியே அவளோ ஃபோனையே பார்த்துட்டு படுத்துட்டு இருக்க. ஃபோனு சடனாக அலற அப்படின்ட்டு ஃபோனை நல்லா ஒத்து பார்க்குறா. ஜங்குக் கிட்ட இருந்தால் கால் வருது. சொல்லுங்கள் ஜங்குக் அப்படின்ட்டு அட்டன் பண்ணி அவள் பேச, என்னம்மா இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே என் பேரை சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, அட போ பையா, உனக்கு நக்கலாக இருக்கா, நானே கல்யாணம் நின்று போச்சுன்னு சோகமாக இருக்கேன், அதில் வேற அண்ணியை வேற கோத்து விட்டுட்டேன், ஐயோ எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது, நம்ம பிரச்சனை ஒரு பக்கம்னா அண்ணி பாவம் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு ஜங்குக்குன்னு கூப்பிட்டதுக்கு வேற அவன் என் பேர் சொல்லி கூப்பிட்றேன்னு கேட்க, சாரி இனி அப்படி சொல்லலை அப்படிங்கிறா. ஏய் நீ கூப்பிடாம வேற யார் கூப்பிட போகிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு எதுக்கு சாரி பூரியெலாம் கேட்டுட்ருக்க, அப்புறம் எனக்கு நடந்ததில் உன் தப்பு எதுவும் இல்லை, அதை நினச்சிட்ருக்காத, ஃப்ரீயாக விடு, உன் அண்ணன் அப்படி தான், அதான் ஊருக்கே தெரியுமே, அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நீ பாட்டுக்க தேவையில்லாமல் என் தங்கச்சை உள்ளே இழுத்து விட்டது தான் கொஞ்சம் ஓவர். பாவாவை நீ இப்படி உண்மையை சொல்லாமல் போய் சில அவளை கூப்பிட்டு வராமல் இருந்திருக்கலாம், வராமல் இருந்திருந்தா உனக்கும் அடிமிச்சம் அவளுக்கும், என்ன உனக்கு தான் கொஞ்சம் அடிப்பழம் போல் அப்படிங்கிறான். போப்பையா உனக்கு எல்லாமே விளையாட்டு, நான் அடி வாங்கினதை நினச்சி உனக்கு குதூகலமாக இருக்கும் போல். ஏய் அப்படி சொல்ல அடிப்பாப்போ, அடி வாங்கினியே தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் தான் சொன்னேன்ல பொறுமையாருன்னு, அவசரம் எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம். அடா ஏன் பையா, எனக்கு இப்போ நான் அடி வாங்கினதுலாம் பிரச்சனை இல்லை, அண்ணன் தானே அதனால் ஒன்றும் இல்லை, ஆனால் என்னால் அண்ணி அதான் என்னால் தாங்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கனால ஜங்குக்கோ, ஏய் இப்போ எதுக்கு அலற, நீ சொன்ன மாதிரி பாவம் தான் என் தங்கச்சி, என்ன பண்ணுறது, அப்படி ஒரு புருஷன் பத்தாதுக்கு இப்படி ஒரு நாத்தனார், சரியான இம்சை அவங்க குடும்பம், அங்கே வந்து மாட்டிக்கிட்டா, அதில் தொல்லை தர நாத்தனார் நீ இருக்கே சரியான தொல்லை அப்படின்னு சொல்ல, அவன் தான் விளையாட்டாக தான் சொல்லியிருப்பான், இவளுக்கு தான் சுருக்குன்னு இருக்குது. சாரி பையா, எல்லாம் என்னால் தான், எல்லாம் என்னால் அப்படின்னு அவள் புலம்ப. விடு, ஆமாம் உனக்கு இப்போ தான் என் தங்கச்சின்னே தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் பையா, எனக்கு நீ வந்து அண்ணியை தூக்கும் போது தான் நீ சொல்லி தான் எனக்கு அவங்க தங்கச்சின்னே தெரியும், எனக்கு என் அண்ணாவை பற்றி சொல்ல பயம், அவனை பற்றி தெரிஞ்சால் எங்கே நீ இது கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டியோன்னு பயந்து தான் நான் அவனை பற்றி என் குடும்பத்தை பற்றி எதையும் சொல்லலை, ஆனால் நம்ம ரிலேட்டிவ் அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. என்ன ஸ்ருதி இறங்கிருச்சு தப்போ, ஏண்டி ஒரு மாதிரி பேசுகிற? ஒன்றும் இல்லை. தெரியுது மேடம் எப்போவும் ஜாலியாக ஃப்ரீ பேடாக தானே சுற்றுவீங்க, இப்போ என்ன ஃபீலிங்ஸு? ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இருக்கக்கூடாது புரியுதா? சரி அதெல்லாம் தூக்கி தூரப்போடு, இதுக்கப்புறம் எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நம்ம பிரச்சனையை நான் வீட்டில் சீக்கிரமாக பேசி முடிவுக்கு கொண்டு வரேன், ஓகேவா? நீ அதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, உன்னை பற்றி பேசி வீட்டில் வந்து நானே பொண்ணு கேட்குறேன், நமக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது, எப்பவும் போல் ஹாப்பியாக இரு, உன்னோட ட்ரைனிங்கை சீக்கிரம் போ, சீக்கிரம் டாக்டர் அப்படி பொண்டாட்டி அப்படிங்கிறான். சரி பையா, என்ன தான் சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தல் அவளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கு. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சி அப்படியே வந்துட்டு அவன் ஹேர் ட்ரையெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஹக் பண்ணி படுக்க, அப்போ தான் நீங்கள் இன்னும் தூங்கவே இல்லை, அது அவனுக்கு தெரியல தூங்கிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். உங்களுக்கோ அப்படியே அவன் ஹக் பண்ணது அவ்வளோ ஆத்திரமாக வருது, அவனை தள்ளி விடவும் முடியல, அமைதியாக தான் இருக்கீங்க, மனசெல்லாம் யாரோ ஒரு பொண்ணு, சரி அவன் தங்கச்சியாக கூட நினச்சிருக்கட்டும், ஆனால் அதுக்காக அவள் செத்ததுக்கும் எனக்கு என்னடா சம்மந்தம், நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்கு இத்தனை சித்திரவதை பண்ணேன், என்னால் முடியல, என்னை அடித்து எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசி எனக்கு எத்தனை தண்டனைகள், ஒன்றுமே பண்ணாதண்ணா, நான் ஏன் இத்தனையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவர் சாரின்னு சொல்லிட்டு வந்து குடும்பம் நடத்துவார், நானும்
அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு எனக்கு தான் சூடு சொரணையே இல்லையேன்னு இவர் கூட இருக்கணும். ஏன் நான் மனுஷன் இல்லையா? நான் ஜடமா? எனக்கு உணர்வுகள் இல்லையா? என்னை பற்றி இவர் என்ன தான் நினச்சிட்ருக்காரு? காலையில் நடந்த விஷயம் கூட என்னை அடித்தார். வேணும்னு அடிக்கலை தான், ஆனால் அடித்தாருல்ல. ஏன் என்கிட்ட ஒரு சாரியோ இல்லை அதுக்கான விளக்கம் கூட கொடுக்க தோணலை அவருக்கு. ஏன் இன்னும் என்னை கொல்லாமல் வச்சுருக்காரு? அதுவே பெரிய கேள்விக்குறி தான். இவ்வளோ நடந்தோ என்னை கொல்லாமல் அடித்து துரத்தாமல் வச்சுருக்காருண்ணா. ஓ ஆமாம் ஆமாம், என்ன மாதிரி அடிமையெல்லாம் எங்கேயும் கிடைக்காதே. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு ரேர் பீஸ் தான். ஆமாம் ஆமாம், எனக்கு புத்தியோ வெக்கம் சூடு சொரணன்னு ஏதோ ஒன்று இருந்திருந்தா முதல் தடவை அடித்த போவே கோச்சிக்கிட்டு போயிருக்கணும். நான் தான் சூடு சொரண் இல்லாத ஜென்மமாச்சே. எனக்கு தான் எதுவுமே கிடையாது. அதான் இவர் இவ்வளோ தூரம் என்னை படுத்தியும் இங்கேயே சுற்றி வந்துட்டுருக்கு. அடித்தாலும் கொன்னே போட்டாலும் காலையே சுற்றுற என்ன மாதிரி அடிமைலாம் கிடைக்காதே. அதான் இருந்துட்டு போட்டோம், இந்த அடிமை நமக்கு தேவைப்படும், அடித்து விளையாடலான்னு வச்சுருக்கார் போல். இப்படி எதையோ நினச்சிட்டு எப்போ தூங்குனீங்கன்னே தெரியல. நல்லா தூங்கி அப்படியே மார்னிங் அப்படியே உங்களுக்கு முழிப்பு வருது. அதுவும் அப்படியே நீங்கள் வந்துட்டு தேங் வந்து உங்களை ஹக் பண்ணியிருந்தாலும் அப்புறம் தூக்கத்தில் நீங்கள் அவனை ஹக் பண்ணி படுத்துட்டு இருந்தனால அவன் மேலேருந்து வர ஸ்மெல்லு அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஓவாமையாக கொமட்டிக்கிட்டு வர அப்படியே டக்குன்னு கண்ணை முழிக்கிறீங்க. பார்க்குறீங்க அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கிறது. அதுலேயும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காம ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ சடனாக அவன்கிட்டேருந்து நீங்கள் அவனை டப்புன்னு தள்ளிட்டு அப்படியே எழுந்து பாத்ரூம்குள்ளே ஓட இவன் இங்கே இப்படி ஒரு அடிக்கிற மாதிரி அப்போ தான் அவன் முழிக்கிறான். ஸோ வாமிட் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எழுந்து வந்து அப்படியே சோஃபாவில் வந்து துப்புன்னு உட்காந்துடுறீங்க. உங்களால் முடியல, ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குது. ஸோ தாங்க அப்படியே நெட்டி முறிச்சு திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் சோஃபாவில் அப்படியே அவனே பார்க்குற மாதிரி இருக்குது. இவன் என்ன எழுந்து ஓடி போய் அங்கே உட்காந்துருக்கா, நீயா பேசிடி மகளே அப்படிங்கிற மாதிரி எந்த நேரத்தில் ஈகோ பார்க்கணுமோ இந்த லூசி மூதேவி இன்னும் ஈகோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருக்குது. ஸோ நீங்களோ அப்படியே ஏதோ சிந்தனையில் இருக்கீங்க. நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்கன்னு நினச்சி குளிச்சுட்டு வந்தோன்னா இவன் என்ன இன்றைக்கி குறுகுறுன்னு பார்க்குறான், நம்ம டெம்ட் ஆகி அவளை போய் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவோம், அப்புறம் நம்ம தான் இதாகிடுவோம், சச்சா அவளை வந்து பேசக்கூடாது அப்படின்னு இந்த லூஸு ஈகோ இழுத்து பிடிச்சிக்கிட்டு இன்னும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடறான். பட் நீங்கள் அந்த சிந்தனைலாம் இல்லை, நீங்கள் அப்படியே தான் கீழே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்து கார்க்கே எடுக்கும்போது அது கை தவறி அப்படியே கீழே விழுகுது. அதை நீங்கள் எடுத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் இன்னும் அந்த பொசிஷன்லேயே தான் உட்காந்துட்டுருக்க. பார்த்தியா அவளுக்கு திமிர எப்படி உட்காந்துருக்கா பாரு, ரொம்ப தாண்டி ஓவராக பண்ணுற, எனக்கு அதால் என்கிட்ட பேசாமையா போகிறா அப்போ இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை கற்பனை பண்ணிக்கிட்டு கீழே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவனோட கார் கேட்டை தாண்டுற சவுண்டு கேட்டது தான் சுயநினைவு அந்த மாதிரி டக்குன்னு எழுந்து கடற்கடன்னு ஓடி போய் கேலண்டரை பார்க்குறீங்க. அதான் உங்களுக்கு ஞாபகமே வருது, வந்தப்போ பீரியட்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் ஆகவே இல்லை. ஸோ 3 months அப்படின்னு அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு அப்படியே யோசனையோடு இருக்கீங்க. வேறு மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்போ வந்துட்டு நீங்கள் அவன்கிட்ட கண்டிப்பாக சொல்லி 2 பேரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. பட் இப்போ இருக்கிற நிலமையை வேறு, உங்களுக்கோ ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணணும். பட் உடம்பும் மனசும் இருக்கிற சோகத்தில் இப்போ வேணாம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெட்டில் போய் அப்படியே படுத்துடுறீங்க. உங்களுக்குனா வந்துட்டு எதுவுமே பண்ண தோணலை, ஒரு மாதிரி சலுப்பாகவே இருக்குது. ஸோ வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறீங்க. எல்லையாகவே சாப்பிட்டுட்டு வந்து படுத்துடுறீங்க. நீங்கள் படுத்து நல்லா தூங்கவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஆள் இன்னும் வந்த பாடில்லை. அவன் ஏதோ செலிப்ரேஷன்னு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் ரூமுக்கே வரான். வரும்போதே அப்படியே ரூமை பார்க்குறான். வந்த மூதேவி ரூமில் அப்படியே கசாமசன்னு எல்லாம் கிளம்சியாக கிடையாது. நீங்கள் தான் எனக்கு எதுவுமே ஒழுங்குபடுத்தலைல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு படுத்துருப்பீங்கள்ல. ஸோ அவனும் குடிச்சிட்டு வந்தனால ஹீரோ அப்படின்னு அவன் எப்பவும் போல் ஒரு கற்று அவ்வளோதான் வாரி சுருட்டி அடித்து பிடிச்சி எழுந்து என்ன அடிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. ரூம் வேண்டி இவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது, க்ளீன் கூட பண்ணலையா அப்படின்னு கேட்டுட்டு அவன் பாட்டுக்கா புலம்பிகிட்டே போக இதுக்கு தான் எப்படி கத்தனானா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அவங்ககிட்ட பேசுகிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ மனசாலையும் உடம்பாலையும் தைரியம் இல்லை. ஏதோ மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் நேரம் வரணும்ல, அதுக்கு வரைக்கும் அமைதி காக்குறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பெட் கவர் மாற்றணும் அவ்வளோதானேன்னு பெட்டு கவர் மாற்ற ஆரம்பிக்கிறீங்க. அதெல்லாம் மாற்றிட்டு அவனுக்கு ஃபுட்டும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஆள் வரமாத்தல, இப்போ வேணா வந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி படுத்துடுறீங்க. உங்களுக்கு தான் உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கே. அவனும் ஆஃபீஸ் ரூம்குள்ளே போனவன் ஆளையே காணும். ரொம்ப நேரம் சென்று தான் வெளியில் வரான்.
வந்தவன் அப்படியே பார்க்குறான், நீங்கள் படுத்துட்டு இருக்கிறதையும் ஃபுட்டையும் மாறி மாறி பார்க்குறான். அடுத்து தான் அவன் கண்ணு என்னமோ ஃபுட்டை விட உங்களை தான் சாப்பிடணும்னு தோணுச்சு என்னமோ நக்கத்தை அப்படியே கிட்ட வரான். அதில் குடிச்சு வேற இருக்கார்ல சார், அதனால் நீங்கள் சண்டை போட்டதை அவன் சமாதானப்படுத்தணும். இது எதையுமே அவனுக்கு ஞாபகத்தில் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான். இப்போ கொஞ்ச நாளாக 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு தானே இருந்திருப்பீங்க. அதில் 2 பேருக்கும் வந்து ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கும்ல. ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு முதல்ல இழுத்து போத்திக்கிட்டு அப்படி படுத்துட்டு இருந்தவ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸில் உங்கள் ஷர்ட் கொஞ்சம் மேலே ஏறி உங்கள் ஹிப் அப்படியே நல்லாவே தெரியுது. ஸோ அதை தான் அவன் கண்ணும் பார்க்குது. அப்படியே மெய் மறந்து அதையே ரசிச்சுட்டு அப்படியே கிட்ட வந்தவன் உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ அவன் ஹிப்பில் கை வச்சதுமே கொஞ்சம் நடுக்கம் வருது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அப்படியே தடவ ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஸோ டக்குன்னு அப்படியே புரண்டு படுக்கிறீங்க. அவன் கை அப்படியே உங்கள் வயிற்றுக்குள்ளே மாட்டுது. அவனும் அதோட விடுவானா? ஸோ டக்குன்னு அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தூக்கி அவன் மடியில் உட்கார வைக்கிறான். அதுவும் 2 பக்கம் காலை இந்த பக்கம் போட்டு அப்படியே குழந்தைய தூக்கி மடியில் வைக்கிற மாதிரி வச்சா நீங்களோ அவன் தூக்கி சடனாக அப்படி வைக்கவும் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. இப்போ தான் தெரியுது அவனோட மடியில் நீங்கள் 2 பக்கம் காலை போட்டு உட்காந்துருக்கீங்கன்னு. அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கோ ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அவனை தள்ளி விடணும்னு நினைக்கிறீங்க. அவன் பண்ணுறதெல்லாம் பிடிக்கல தான். ஆனால் அவன் பண்ணுறதுல ஒரு மாதிரி உங்கள் உடம்பும் வந்துட்டு அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்க, இல்லை இல்லை இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பண்ணக்கூடாது. அதுவும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. ஸோ நீங்களே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல தான். அதை போய் அவங்ககிட்ட அதுவும் இப்போ குடிச்சிருக்கான், இப்போ சொன்னால் மட்டும் அவனுக்கு புரியவா போகுது அப்படின்னு இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் போதே அவனும் உங்கள் ஷர்ட் பட்டன்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் விடாமல் அவன் கையை பிடிக்க அவனும் உங்கள் 2 கையும் சேர்த்து ஒன்றா அப்படியே பின் பண்ணி மேலே தூக்குற மாதிரி பிடிச்சிட்டு இப்போ ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் தடுக்க ஷர்ட் பட்டன்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். உங்களுக்கும் ஐயோன்னு இருக்குது, எரிச்சலாக வருது, தள்ளவும் முடியல. அவன்கிட்ட உங்களால் போராட முடியாமல் கடுப்பாகிறீங்க. அவனும் விடாமல் அந்த இடத்துலப்பா அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபேஸை வச்சு அப்படியே அவன் ரப்பன்னு உங்களுக்கும் ஒரு மாதிரி உணர்ச்சியெல்லாம் பொங்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவன் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். கண்டிப்பாக தள்ளினா வேணாம் பிடிக்கலன்னு விட்டுருவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அவனை வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவனை அப்படியே தள்ளி உங்ககிட்டேருந்து நகர்த்துறீங்க. அவனும் காந்தம் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானே தவிர நகரவே மாட்டேங்கிறான். அப்படியே கழுத்தில் உடனே கிஸ் பண்ணிட்டே அப்படியே அவங்கள அப்படின்னு அப்படியே சாய்க்கிறான். ஐயோ வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் நகத்தை பார்த்தா விடாமல் ஷர்ட்டை கழிச்சு அப்படியே தூக்கி போட்டவனோ இப்போ 2 கையும் அப்படியே மேலே தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஜஸ்ட்டில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் முடியல. ஐயோ வேணாம் அப்படின்ட்டு காலை ஊனி அவனை நகத்தை ட்ரை பண்ணான். அவனை உங்களால் இன்ச்சு கூட அசைக்க முடியல. அவனும் அப்படியே மொத்த பாரத்தையும் அவங்க மேலே போட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஃபேஸ் கீழே இறங்க, ஐயோ அப்படின்னு கையை உதறி இப்போ டக்குன்னு அவன் ஃபேஸை பிடிச்சி வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு தள்ளுறீங்க. கடி போகிற அப்படின்ட்டு அவனும் விடாமல் கையை இப்போ காலையும் சேர்த்து லாக் பண்ணுறான். ஐயோ அப்படின்னு காலை உதறீங்க. விடாமல் லாக் பண்ணிட்டு என்னடி அப்படின்னு பார்க்குறான். வேணாம் அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறான். பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இதே பயமா என்கிட்ட உனக்கு என்னடி பயம் அப்படின்னு சொன்னவனும் அடுத்தடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சட்டுன்னு ரிமூவ் பண்ண, ஐயோ வேணான்னு சொல்கிறல்ல டே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆத்திரம் வந்தாலும் அவனை வேணாம் அப்படின்னு தள்ளிக்கிட்டே தான் இருக்கீங்க. அவனும் காதில் வாங்காமல் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தள்ளி போட்டவனும் அப்படியே அவங்க மேலே விழுந்து அவங்க கையை எடுத்து அவனை அப்படியே சுற்றி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு நீங்களோ இது ஒன்று தான் கேடு அப்படிங்கிற மாதிரி கையை எடுத்துக்கிறீங்க. அப்பயும் அவனை தள்ள தான் ட்ரை பண்ணான். அவனும் விடாமல் இப்போ ஆக்ரோஷமாக மூர்க்கமாக அவங்க கிட்டே நடந்துக்க ஆரம்பிக்கிறான். பட் அவன் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறான். எப்பவும் போல் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். உங்களுக்கு தான் ஐயோ முடியல, எப்படா முடிப்ப டார்ச்சர் அப்படின்னு தான் இருக்குது. முதல்லாம் பிடிச்ச அவனோட ஸ்பீட் இப்போ பிடிக்கல. இப்போ இருக்க மனநிலை அதுக்கு மேலே செம்ம கடுப்பாகுது. அவனை அடித்து துரத்தணுன்னு கோவமாக வருது. அப்படியே அமைதியாக தான் அப்படியே படுத்துருக்கீங்க. பெட்டை இறுக்கி பிடிச்சிட்ருக்கு. அவனும் அப்படியே மூன் பண்ணிகிட்டே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண வரான். ஏற்கனவே அவனோட ஸ்மெல் உங்களுக்கு பெரட்டிக்கிட்டு வாமிட் வர மாதிரி இருக்குந்தா ஃபேஸ் அப்படியே வந்துட்டு திருப்பிக்கிட்டு மூக்கை மூடிக்கிட்டு தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அவன் வேற குடித்த போதையில் இருக்கனால அப்படியே உங்களை இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வேற வாயிலே வாமிட் எடுத்து வச்சுருண்டா பரதேசி அப்படின்னு மனசுக்குள்ளே தான் திட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் முடியல, வாமிட் வர மாதிரி இருக்குது. இப்போ இதில் கிஸ் ஒன்று தான் கேடு, தொலைஞ்சு போ அந்த பக்கம் அப்படின்னு பிடிச்சி தள்ள ஒரு வழியாக முடிச்சுட்டு என்னாடி ஆடிட்டு அப்படியே அவங்க மேலேயே படுத்துட்டு அவனோட டங்க் வச்சு எல்லா பக்கமும் லிக் பண்ணிட்டுருக்கு. தொல்லுங்க
அப்படின்னு சொல்லி கடுப்பில் தள்ளி விட்டுறீங்க. பக்கத்தில் வந்து படுத்தவனும் அப்பயும் சும்மா இருக்காமல் அவன் கையை வச்சு அவங்களோட பாடி அப்படியே வந்துட்டு ஒரு இடமா வந்துட்டு தொட்டுக்கிட்டு டச் பண்ணி அவன் பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்க, நீங்களும் கையையும் எடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் தள்ளி விடுறீங்க. இப்போ தான் அவன் மண்டைக்கு உரைக்குது, ஓ காலையில் நேற்று நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் நான் இவ்வளோ சமாதானமே படுத்தலை, அப்போது மேடம் இன்னும் கோவமாக இருக்காங்களா? ஏன் நான் தெரிஞ்சு தப்பு பண்ணும்போது கூட இவ்வளோ கோவப்பட்டதில்லை இவ, ஆனால் நான் தெரியாமல் தானே, நான் வேணும்னு இவ்வளோ அடிக்கலையே, அப்படி அடிச்சிருந்தா கூட சரி இவ கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்துட்டு இவளை வேணும்னு அடிக்கவே இல்லையே, என் தங்கச்சி அடிக்க வந்தேன், இவளை தான் குறுக்க வந்து அடி வாங்கினான், இதுக்கு நானா பொறுப்பு, எதுக்கு மேடம் இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காங்களா அப்படின்லாம் யோசிக்கிறான். ஏன் ராசா, நீ பண்ண தப்பெல்லாம் உனக்கு தப்பாகவே தோணலையாடா? ஸோ அப்படியே தயாங்க வந்துட்டு உங்களை பிடிச்சி அப்படியே திருப்புறான். நீங்கள் கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. மூணு கண்ணேருந்து டியர்ஸ் மட்டும். ஏய் ஹீரா அப்படின்றனும் அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் அப்படியே அவனை கண்ணை திறந்து கூட பார்க்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்க. அவனுக்கும் உங்களை பார்க்கும்போது இன்னும் கோவமாக இருக்கியா, சரி இப்போ எது பேசினாலும் உனக்கு புரியாது, கோவமெல்லாம் தீரட்டும் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே விட்டுட்டு படுத்துக்கிறான். ஸோ அவனுக்கும் வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குன்னு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கே எழுந்து கிளம்பி போயிடறான். காலையில் கண்ணு முழிச்ச உங்களுக்கோ பக்கத்தில் இல்லைங்கிறது இரிட்டேட் ஆகுது. அதையும் தாண்டி அவன்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணலான்னு இருந்திருப்பீங்க. ஸோ இவன் பாட்டுக்கு போயிட்டானேன்னு அவ்வளோ ஆத்திரம் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டா நல்லதுன்னு நீங்கள் தனியாகவே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல், ஸோ கைனோ அந்த டாக்டர், ஸோ அங்கே போய் பார்க்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு, ஹே ஹீரா யூ ஆர் ப்ரெக்னென்ட், நீ கன்ஃபார்ம் பண்ணது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு தான் முன்னாடியே தெரிஞ்சிருச்சே, அப்புறம் இருந்தாலும் எதுக்கும் போய் ஒரு டாக்டரை பார்க்குற நல்லதுன்னு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு 1 or 2 months ரிலேஷனில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு, ரிலேஷன்ஷிப் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்களுக்கு நான் சொன்னால் மட்டும் கேட்டு தான் மறுவேலை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தலாம் அப்படின்ட்டு அவங்களோ எல்லா ஸ்கேனையும் எடுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக பாப்பா நல்லா இருக்குது, பட் நீ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும், கொஞ்சம் வீக்காக இருக்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் ஆயிரம் கேள்விகள் குழந்தைய பற்றி தான். குழந்தை நல்லா இருக்கா, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி இப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா நீங்கள் அவனோட வேற கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டான், அதனால் பயம் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் துருவி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை நார்மலாக நல்லா ஆக்டிவாக இருக்குது. நீ வந்துட்டு இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணும், எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா ரெஸ்டடு அப்படி இப்படின்னு சொல்லி எப்போவும் சொல்கிற ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரீங்க. வர வழியில் கோவிலில் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு குழந்தைக்கு பதிலாக சாமிக்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் வரீங்க. அடுத்ததாக மைண்டில் வர்றது என்னமோ தேங்க் தான். என்ன தான் இருந்தாலும் அவன் தானே அப்பா, அவன்கிட்ட தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அவனை பார்க்கலான்னு தான் அவன் இருக்கிற ஆஃபீஸுக்கு தான் வரீங்க. அவங்க ரிசப்ஷன்லேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் அவனுக்கும் இவன் எதுக்கு இப்போ வந்திருக்கா, இன்னும் சண்டை முடிவுக்கும் இல்லை, இங்கே வந்து சண்டை போட்டு வந்திருப்பாளா, அந்த மாதிரி ஆள் இல்லையே நம்ம பொண்டாட்டி, சைலண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறான். அவனை நான் இது வரைக்கும் ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினச்சிருந்தேன், சரியான முட்டா பையன். ஸோ அவனுக்கோ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கூட தெரியாமல் அவன் ஏன் வந்திருக்கீங்கன்னு யோசிச்சது, அதெல்லாம் தாண்டி ஒன்று யோசிச்சான் பாருங்க. ஒன்றும் இல்லை, சாராவோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வைக்க போனதுனால தான் வந்துட்டு அடி விழுந்துச்சு. ஸோ அதனால் கோவமாக இருப்பார் சாருன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே அவனை சமாதானப்படுத்த வந்திருக்கீங்கன்னு கேவலமாக அவனாக நினச்சிக்கிறான். ஸோ வரட்டும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்ருக்க. இங்கே நீங்களோ அப்படியே உள்ளே வந்து கதவை வந்துட்டு திறந்துட்டு உள்ளே வரீங்க. அவனும் உங்களே தான் அப்படியே குறுன்னு பார்க்குறான். நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம் இல்லை, அந்த ஃபைலை அப்படியே வந்துட்டு முன்னாடி நீட்டிகிட்ருக்க. அவனும் நாடி என்ன பார்க்க ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்க, நான் கூட கோவமாக இருப்பேன்னு நினச்சேன், நீ என்னடா நான் என் முன்னாடி வந்து நிற்கிறேன். அப்புறம் தான் கையில் இருக்க ஃபைலை பார்க்குறான். இது என்ன அப்படின்ட்டு அவன் ரிப்போர்ட்லாம் அதை பார்க்கல, ஏதோ ஃபைல் நினச்சிட்டு ஏதோ வந்து இந்த ஃபுட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களா அதை பற்றி ரிப்போர்ட்டு நினச்சிட்டு அவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஸோ அதை வாங்கி டக்குன்னு கடாசுறான். உங்களுக்கோ அவ்வளோதான், ஏற்கனவே அவன் மேலே கோல வெறியில் இருக்கீங்க. கிலோ கணக்கில் இருந்த கோவம் இப்போ டன் கணக்காக மாறி அவனை முறைச்சி பார்க்க, நாடி இங்கே வந்திருக்க, அப்போது கோவம் போயிடுச்சா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். உங்களுக்கோ அப்படியே அவனையும் பார்க்குறீங்க, அந்த ஃபைலையும் பார்க்குறீங்க, அவ்வளோ ஆத்திரம் வருது, அழுகியாக வருது. இவன் என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டுடலாமா அப்படின்னு தோணுது. இல்லை இவனை கொண்டுட்டா ஈஸியாக செத்துருவான், இவனை அப்பெல்லாம் சாவடிக்கக்கூடாது, தினம் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி சாகணும், அந்த மாதிரி தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க. அப்படியே அவனை பார்க்குறீங்க ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் அவங்க நிற்கவே இல்லை, அழுகியாக தாங்கலை, இதெல்லாம் மனசு நினச்சி வந்து பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க தவிர வெளியே சொல்லாமல். அப்படியே அழுகியோடு அவனை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் கொட்ட டக்குன்னு வெளியே போக, இங்கே தேங்க் ஒன்றும் போல
நான் வந்தா நின்னா அழுதா போகிறா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஹீரா இந்தாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்தவன் டேபிள் அப்படியே முட்டிக்கிறான். அப்படின்ட்டு இப்போ தான் அந்த ஃபைலை நல்லா ஒத்து பார்க்குறான். அதில் பேபி ஃபோட்டோ போட்டு ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கா, எதுனா ஹாஸ்பிட்டலா என்ன அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நேமு ஹஸ்பண்ட் நேமு அப்படின்ட்டு அதில் வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு எடுத்த வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டும் இருக்குது. அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணது இருக்குது. அவ்வளோதான். அவனுக்கும் மூஞ்சில் இப்போ 1000 வாட் பல்ப் எரிக்குது. அவ்வளோ ஒரு ஹாப்பி. நான் அப்பா ஆகிட்டேன் அப்படின்னு அம்புட்டு குசியாக சந்தோஷப்படுறான். அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை, கை கால் ஓடலை. அடுத்த நிமிஷம் அவங்கள பார்க்கணுன்னு இருக்கு. ஹீரா அப்படின்னு வாய் என்னமோ அதே தான் ஒரு மந்திரம் மாதிரி ஸ்லோகம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே அப்படியே வர இடத்துல அப்படியே வந்துட்டு ஸ்வீட் கடையில் வந்துட்டு அப்படியே கார் நிறுத்தி அவங்களுக்கு பிடிச்ச 5 வகையான ஸ்வீட்ஸ் அப்படியே வாங்கி ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா வாங்கிட்டு அவ்வளோ ஹாப்பி. சந்தோஷமாக இருக்கே. கிறுக்க அறிவே இல்லைடா. அவன்கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆசையாக ஓடோடி வந்திருப்பா. லூசு கேன பையன் மாதிரி கண்டதையும் பேசி அவளை இப்படி துரத்தி விட்டியாடா முதேவி அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கான். ஸோ ஹாப்பியாக அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பரபரப்பாக வரான். அங்கே அவங்க அம்மா நின்றுட்டுருக்க. அம்மா அப்படின்னு அவன் கத்தலை அவங்களுக்கும் தூக்கி வாரி போடுது. இவனா கூப்பிட்டது, இவன் இப்படி கூப்பிட்டதா ரொம்ப நாள் ஆச்சு. யார்ட்டையும் சரியாக பேசுறது கூட இல்லையா அந்த வீட்டில். திடீர்னு அம்மானு கூப்பிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும். அம்மானு கத்திக்கிட்டு வந்தவன் அவங்கள பிடிச்சி அம்மானு பிடிச்சி சுற்றுறான். அந்த அம்மாவுக்கும் வயசான காலண்டா, சுகர் பேசிட்டேன் நான், விட்டுடாங்கிற மாதிரி அவங்க இருக்கா. இந்த பக்கம் ஜிமினோ, ஆச்சு உனக்கு அடே அத்தை பாவண்டா விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரித்த பார்க்க சும்மாறா அப்படின்ட்டு இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான். அது சரி ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சோ, புதுசாக எங்கே வந்து பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி பைத்தியம் தானே, முத்திடுச்சு போல், முத்தின கேஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இது இப்போல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. திடீர்னு எதுக்கு தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நல்லா கவனிக்கா. அவங்க அம்மாவை பிடிச்சி அவன் சுற்றிக்கிட்டே இருக்கா. இன்னும் அடே போதுண்டா நிறுத்துடா, உன் சந்தோஷத்தில் அத்தையை போட்டு தள்ளிடுவோம் போல், லூசு பையில விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்டேருந்து ஒரு வழியாக அவங்க அம்மாவை பிரிக்க போடா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. எது நான் பைத்தியமா, ஒரு பெரிய பைத்தியம் என்ன பைத்தியங்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் இவனும் வாய்க்குள்ளேயே முடமக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இருடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்வீட் அவங்க அம்மாவுக்கு தான் கொடுக்குறான். என்ன கண்ணா என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க, என்னதானே நடக்குது அப்படின்னு அவங்க ஒன்றும் புரியாமல் அப்படியே கேட்டுட்டு இருக்கா. இருங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு அடுத்ததான் அங்கே இத்தனை கூத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா இவனுக்கு திடீர்னு என்னாச்சு, சர்க்கஸ்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான் நடு வீட்டில்னு நின்றுட்டுறதுவர்கிட்ட போய் ஸ்வீட்டை நீட்டு அப்பா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். என்னையாடா நீ அப்பான்னு கூப்பிட்ட, என்னையா கூப்பிட்ட அப்படின்னு இருக்கு அவருக்கு. அவன் ஜிமினோ அவனே ஏதோ அப்பான்னு கூப்பிட்டான், இவர் வேறு அப்படின்ட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு ஒரு வழியாக அவரும் ஸ்வீட்டை எடுத்துக்கிறாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் மொத்த குடும்பமும் அவனை பேனு பார்த்துட்டுருக்க. அடுத்ததாக வந்து ஜிமின் கிட்ட தான் நீட்டான். மச்சான் உனக்கு தான் என் மேலே எவ்வளோ பாசம், அத்தைக்கும் மாமாவுக்கும் ஒன்று தான் கொடுத்தேன், எனக்கு மட்டும் என்னடா பாக்ஸோடு கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஜிமின் கையில் தான் கொண்டு வந்து பாக்ஸை கொடுத்துருப்பான். ஸோ அதனால் என்ன விஷயம் மச்சான், என்ன மேட்ருன்னு சொல்கிறா, நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல, ஸ்வீட்டை மட்டும் கொடுத்தா அப்படின்னு அப்படி ஸ்வீட்டை எடுத்து வாய்க்குள்ள அமுக்கிக்கிட்டே ஜிமின்னு கேட்க, இந்த ஸ்வீட்டு எல்லாத்துக்கும் கொடு அப்படிங்கிறான். இதுக்கு தான் கொடுத்தியா, நான் கூட பாக்ஸோடு எனக்கும் நினச்சேன். சரி என்னமோ எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் நான் சாப்பிட்டுட்டே கேட்குறேன், என்ன விஷயம்டா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக ஜிமினும் கேட்டுட்ருக்க. தேங்கோ சொல்கிறேன் நடா, வந்ததுலேருந்து ஓவர் பீடியாக இருக்கே, திடீர்னு சாத்தான் சந்தோஷமாக இருக்கலாம், ஏதோ சம்திங் ராங், ஸ்வீட்டை வாயில் கொடுத்து வேட்டை பின்னாடி வச்சுருவானோ அப்படின்னு ஜிமினுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் இல்லை மச்சான் அப்படிலாம் செய்ய மாட்டான், எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறானா ஏதோ குஷியான விஷயம் போல், ஏதாவது பெருசாக லம்பாக கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் ஜிமின்னு. ரொம்ப யோசிக்காதடா அப்படின்னு தேங்க்ஸில். அப்போ நீ ஏன் சொல்கிறா, எங்களுக்கு யோசிச்சு மண்டை அடிச்சிடும் போல் இருக்குது அப்படின்ட்டு அவனும் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அப்படியே வந்துட்டு வாயிலுக்குள்ளே ஸ்வீட்டை அமுக்கிக்கிட்டே கேட்க. அப்போ தாங்கோ ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு நடு ஹாலில் நின்று அந்த கற்றுறான். மைக்கே இல்லாமல் ஸ்பீக்கரே இல்லாமல் வாழ்னு அவங்க ஜிம்மினுக்கு வாய்க்குள்ள ஸ்வீட்டு வெளியில் வந்து அப்படின்னு இருக்கு அவனுக்கு. ஆத்தி இந்த பையன் ஸ்வீட் குடிக்கும் போதே நம்ம யோசிச்சிருக்கணும், அப்போ நமக்கு வைக்கலை அந்த பிள்ளைக்கு வச்சுருப்பான் போல இருக்கே அப்படின்னு ஜிமின் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஹீரா அப்படின்னு இன்னொரு கத்து. இங்கே பக்கத்தில் நின்று ஜிமின் பக்கத்தில் நின்று தானே கத்திக்கிட்டு இருக்கான். ஜிமினுக்கோ காது கொய்யுங்குது. மூதேவி கத்துற தள்ளி போய் தான் கத்து, ஸ்வீட்டை கொடுத்துட்டு திங்க விட்றியா, காது ரெண்டும் குய்யுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன மாமா நீங்கள் மட்டும் தனியாக வச்சு அமுக்குறீங்க அப்படின்ட்டு சாரா வர. இதோ வயாடி வந்துட்டியா, உனக்கும் தான் எடுத்துக்கோ, உங்கள் அண்ணன் ஏதோ ஸ்வீட்டான நியூஸ் சொல்ல போகிறானா. எங்கள் அண்ணன் ஸ்வீட்டான நியூஸ் சொல்லுதோ இல்லையோ, ஆனால் அது சிரிச்சதை பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாரா வர. அது என்னமோ சரிதான், உன் அண்ணன் சிரிக்கிறதே பெரிய இனிப்பான விஷயம், இல்லை இனிப்பான விஷயம் வேறு என்னமோ இருக்குங்கிறான். ஆனால் அதை விட இப்போ அந்த புள்ளைய போட்டு கத்திக்கிட்டு இருக்கானே அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதே தான் எனக்கும்.
எவையாடி நீ பார்த்த வேலைக்கு ஏதோ வேட்டு வச்சுருப்பானோ அப்படிங்க ஆத்தாடி அப்படின்னு சாராக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே உரல் எடுக்குது. இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது, ஏன் மாமா பயமுறுத்துறீங்க, ஏய் நீ இவரை பார்த்து பயப்படுறியா அப்படின்ட்டு தாரா கேட்க, அது இல்லை நான் ஏன் மாமாவை பார்த்து பயப்படணும், என்னை பார்த்து பயப்பட மாட்டியா அப்படின்னு ஜிமின் ஒரு மாதிரி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆத்தி இந்த ஆள் வேறு இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாரு. இல்லை மாமா நான் பயப்படுவேனே, பயப்படுவேன் மாமா எப்பேற்பட்ட ஆள், அவரை பற்றி பயப்படாமல் இருக்க முடியுமா. தாராவோ இவர் ஒரு டம்மி பீஸு, இவரை பார்த்து நீ ஏட்டி பயப்படுற, எதே டம்மியா உங்கள் அக்காளுக்கு கொழும்பை பற்றியா, என்னை பற்றி சொல்லு, யாருமே பெரியமை சொல்லு, இப்போ இது ரொம்ப முக்கியமாக அண்ணன் ஏன் ஸ்வீட் கொடுத்துச்சு அதான் எங்களுக்கும் தெரியலையே, இரு அவனே சொல்லுவான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்க. இவ்வளோ இங்கே கரைச்சல் நடந்துட்டுருக்கு, நீங்களோ இவன் கத்தனை இப்போ எதுக்கு நடு வீட்டில் நின்று நம்மளை ஏலம் போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து என்ன அப்படின்னு எட்டி பார்க்க, ஏய் வாடி கீழே சீக்கிரம் வா அப்படின்னு கத்துறான். எதுக்கு இப்படி கத்திகிட்ருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு படியில் இறங்குற, படியில் இறங்காத லிஃப்ட்டில் வா அப்படிங்கிறான். ஜிமினோ டேய் இங்கே லிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணாதானடா உனக்கு அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியும் அப்படின்ட்டு, ஹலோ சார் அது 2-3 நாளாக ரிப்பேராக கிடக்கு, அது ரிப்பேர் ஆகி 2-3 நாள் ஆச்சு, இப்போ தான் லிஃப்ட்டில் வாவான் அப்படிங்கிற மாதிரி அவன் விளையாட்டாக சொல்ல எப்பவும் போல், எது ரிப்பேரா இதெல்லாம் சரி பண்ண மாட்டிங்களா, எதை என்ன ராசா திடீர்னு இதிலலாம் அக்கறை எடுத்துக்கிற, வீட்டு மேலே அவனுக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்ருக்க. போடா உன்ட்ட போய் பேசிட்டேன் இடியட், எது நான் இடியட்டா அப்படின்னு சாரா சிரிக்க, நான் சிரிக்கிறேன் அப்படின்ட்டு முறைச்சி பார்க்க, இல்லை மாமா சிரிக்கல. தாராவுக்கு ஒன்றும் புரியல, இவர் ஏன் அவ்வளோ மிரட்டிருக்காரு, என்ன என் தங்கச்சி ஓவர் மிரட்டுன்னு மண்டையில் ஒரு கொட்டு, என்ன மட்டும் ஈஸியாக அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் முழிக்க. சாராவுக்கோ சிரிப்பு வருது, அடக்கிட்டு நிற்கிறான். இங்கே மேலே குடுகுடு வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும் போதே உங்களை டக்குன்னு அப்படியே கையில் தூக்கிட்டு கடன்னு அப்படியே கீழே இறங்கி வரான். ஐயோ போட்டுக்கிட்டு உடச்சிடாதீங்கிற மாதிரி பயந்தான். ஆனாலும் குடுகுடுன்னு கீழே வந்து உங்களை அப்படியே இறக்கி விட்டு, அம்மா அப்பா ஒன்றும் இல்லைங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் கையும் பிடிச்சிட்டு அப்படியே அவங்க காலில் விழுக, என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் பார்க்குறீங்க. நல்லா இருப்பா நல்லா இரு, என்னடா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்க, அம்மா நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க, அப்பா நீங்கள் தாத்தா பார்க்க போகிறீங்க, என் பொண்டாட்டி மாசமாக இருக்கா, ஹீரா மாசமாக இருக்கா, நான் அப்பா ஆகிட்டேன் அப்படின்னு அப்படியே ஓன்னு கத்த. இங்கே ஜிமினோ எதை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கா, நீங்கள் மட்டும் அப்படியே முகத்தில் அவ்வளோ ஆத்திரம், அதனால் மறைச்சிட்டு அப்படின்னு லைட்டாக சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சு நிற்கிறீங்க. உங்கள் வாயில் ஸ்வீட்டை வச்சு நல்லா இருமா நல்லபடியாக குழந்தைய பெற்றுருக்கணும் எல்லோரும் கங்க்ராட் சொல்லிட்டு இருக்கா. உங்கள் வாயில் எல்லோரும் ஸ்வீட் வைக்க நிறையா இருக்குது, நடி வாயில் ஓவர்லோட் இருக்குது எனக்கு கொஞ்சம் தரியா அப்படிங்கிற மாதிரி தேங்க் கேட்க அவனை வெறி கொண்டு மறைக்கிறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.